ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லீலி புஷ்பம் பேசுகிறேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அம்மா வந்துட்டு என்னமோ மணக்க என்னமோ செஞ்சிட்ருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாமா? வாங்க. அம்மா என்ன செய்கிறீங்க இன்னைக்கா? இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பார்க்கலாமா? பார்ப்போம். இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னா, பிள்ளைங்களுக்கும் அவருக்கும் பட்டாணி புலாவ் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னென்ன ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி 2 ஏலக்காய், 4 லவங்கம், பட்டை, பிரியாணி இலை 2 போட்டு, சீரகம் போட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு வதக்கி, வெங்காயத்தை போட்டு வதக்கி பாருங்கள். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வதங்கணும். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 4 எடுத்து நைஸாக ஆட்டிக்கணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கின உடனே, இஞ்சி பூண்டு வதங்கின உடனே இந்த ஆட்டி வச்ச மசாலாவை ஊற்றுறேன். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கணும். பாருங்க, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். வந்தால் தான் பச்சை வாசனை போயிடும் அப்படி சொல்லி அம்மா சொன்னாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினா கொத்தமல்லி அந்த பச்சை மிளகாய் போட்டது பச்சை வாசனை போயிடுச்சு. பச்சை வாசனை போன உடனே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கிண்டிட்டு, வாசம் செம்மையாக இருக்குது. சரி, வச்சுருந்த பச்சை பட்டாணி பாருங்கள். இப்போ டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, உப்பு நம்ம அதிகமாக சாப்பிட்றது இல்லை, அதிகமாக கம்மியாக சாப்பிட்றது கம்மி. நம்ம எவ்வளோ அரிசி, இப்போ 2 டம்ளர் அரிசி போடுறோன்னா எத்தனை டம்ளர்? இப்போ 1 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா? இப்போ அதனால் நம்ம 2 டம்ளர் அரிசி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். அறிவு இருக்கா? போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கூட்டி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கொதிட்டோம். குக்கரில் வந்து கொதிய தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பச்சை பட்டாணி அதிகமாக போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கொதிட்டோன்னு வச்சுருக்கோம். பக்கத்துலேயே பாருங்கள், அதுக்கு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். கடாய் வச்சுக்குவோம். கடாய்
வச்சு பற்ற வச்சுக்கிடலாம். சிம்பிளான பொரியல் தான். அந்த பட்டாணி புலாவுக்கு அருமையாக இருக்கும். காலிஃப்ளவர் கூட நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் அல்லது உருளைக்கிழங்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம். இது சிம்பிளாக தான், எதுவும் தேவையில்லை. எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு வாசனைக்காக கொஞ்சம் போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு வணங்கிடுச்சு. உளுந்து வறுத்துட்டு சும்மா 2 வெங்காயம், 1 வெங்காயம் சேர்த்துக்காக 1 வெங்காயம் நறுக்கிய வெங்காயம். வெங்காயம் இல்லாமலும் செய்யலாம், வெங்காயம் போட்டும் செய்யலாம். இது வந்து புலாவுக்கு நறுக்கிய வெங்காயம் மீதி இருந்ததுனால அப்படியே இது பொடிசாக வெட்டி வச்சிட்டேன். வாசனைக்காக 2 கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கின உடனே உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணி கொதிஞ்சிச்சு. உருளைக்கிழங்கு அப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம். அரிசி வந்து போட்டுக்கலாம். தண்ணி கொதிஞ்சிச்சு. குக்கரில் வந்து கொதியாமலும் போட்டு நம்ம மூடிடலாம், கொதிஞ்சியும் போடலாம். நான் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டுமேனு கொதிய வச்சே போட்டேன். நான் நார்மலாக வீட்டுக்கு செய்கிற அரிசி தான் போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், சீரக சம்பா அரிசி இருந்தாலும் நீங்கள் செய்துக்கலாம். நார்மல் வீட் ரைஸ்லையும் செய்யலாம், நல்லா இருக்கும். ஒரு கிண்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே குக்கர் போட்டுக்கலாம். இப்போ 2 விசில் வரட்டும். இனிமேல் 2 ரெடியான உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் அது வேகட்டும், இது வேகட்டும். நீ வேற எதுக்குள்ள விசில் முடிச்சாச்சு. இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், பாருங்க, அப்படியே கிண்டிடுவோம். செம்ம சூப்பராக வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம. வாவ், பாருங்க, வாசம் வந்துட்டு செம்மையா இருக்கு. வாவ் வாவ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
சாப்பாடு அடி பிடிக்கவும் இல்லை, சாப்பாடு விரையாட்டமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு சூப்பராக இருக்குது, டேஸ்டி. இங்கே பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சிங்களா? சாப்பாடு ரெடி ஆச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கல் அப்படியே ரெட்டிஸாக நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி பொரியல் பண்ணியாச்சு, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம்.